காஷ்மீர்ல வீர மரணம் அடைந்த கோவையைச் சேர்ந்த ராணுவ வீரர் கென்னடிக்கு அவரது உறவினர்கள் நினைவு மண்டபம் எழுப்பியிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தை அடுத்த நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வெங்கிட பெருமாள் மங்குத்தாய் தம்பதி. இவர்களுக்கு 1965ஆம் ஆண்டு பிறந்தவர் கண்ணாளன் கென்னடி. 1985ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் கென்னடி. 1993ஆம் ஆண்டு முதல் ஜம்மு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார். 1993 ஏப்ரல் 11ஆம் தேதி எல்லையில் ஊடுருவிய தீவிரவாதிகளுடனான போரில் கென்னடி வீர மரணமடைந்தார். காஷ்மீரில் இப்போ யூனிட் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு 11 குரூப், ஒரு மிலிட்டன்ஸோட குரூப் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணாங்க. அந்த குரூப்பை தடுக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் யூனிட் சண்டை போட்டதில் இவரும் ஒரு மெயின் குரூப்பில் இருந்தார். இவர் அவங்க தடுக்கிறதுக்காக ஒரு மலை உச்சியில் பொசிஷன் எடுத்து அவங்கள தப்பிக்க விடாமல் சுட்டு நிறுத்தினார். அந்த இதில் அவருக்கும் அடிபட்டுருச்சு. வீரமரணம் அங்கேயே அடைஞ்சார். கென்னடியின் வீரதீர செயலை பாராட்டி இராணுவத்தினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதினை 1994ஆம் ஆண்டு வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. நாட்டிற்காக வீர மரணமடைந்த கென்னடியின் உறவினர்கள் அவரது சொந்த ஊரான நாயக்கன் பாளையத்தில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளனர். ஆண்டுதோறும் கென்னடியின் நினைவு தினத்தன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு நினைவு தினத்தன்று வெலிங்டன் மற்றும் ரேஸ்கோர்ஸ் 110வது பட்டாலியன் ராணுவ வீரர்கள் மற்றும் பகுதிவாசிகள் அருகிலுள்ள பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கென்னடியின் வீர வரலாறு என்றும் நிலைத்திருக்கும் வகையில் வெண்கல தட்டில் பொறித்து வைக்க அவரது உறவினர்கள் முடிவு செய்துள்ளனர். அடுத்த வருஷம் 25வது வருஷமா வருது. அன்னைக்கு இவருடைய பல 100 வருடங்களுக்கு, எத்தனை வருடங்கள் ஆனாலும் இவருடைய புகழ் மறையக்கூடாதுங்கிறதுக்காக செப்பு தகட்டில் இவருடைய வரலாறு எழுதி ஒரு 10 அடி ஆழத்தில் ராணுவ அதிகாரிகள் முன்னிலையில் அது ஒரு பதியமாக வச்சு நாங்கள் அதை பாதுகாக்க போகிறோம். இதே நினைவு மண்டபத்தில் அது நடக்க போகுது. அதுக்கு எல்லா ஊர் மக்களுடைய சப்போர்ட்டையும் வச்சு நாங்கள் இது பண்ண போகிறோம். கென்னடியின் நினைவாக ஹைதராபாத்தில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நுழைவு வாயிலுக்கு கென்னடி துவார் என பெயரிடப்பட்டுள்ளது. தனது உயிரையும் துச்சமென மதித்து இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த கண்ணாளன் கென்னடி இன்னும் பல தலைமுறைகளை தாண்டியும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கோவையிலிருந்து சுஜின், நியூஸ் 18 தமிழ்நாடு.